அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் சிட்டங்கள் என்ற தலைப்பின் கீழே தினம் ஒரு செய்தியில் இன்றைக்கான செய்தி இப்போ நம்ம இன்ஷால்லாஹ் பார்க்கலாம். வாங்க இன்ஷால்லாஹ் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். உழு செய்யும் முறை நியத் என்னும் எண்ணம். ஒருவர் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலை செய்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இல்லாமல் வணக்கத்தின் அனைத்து காரியங்களையும் அவர் செஞ்சாலும் அந்த எண்ணம் இல்லாட்டி அது அமையாது, வணக்கமாக அமையாது. அப்போ நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அதற்கான எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கணும், அந்த நியத் இருக்கணும். ஒருவர் சுபு முதல் சூரியன் மறையும் வரை உண்ணாமலும் பருகாமலும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலும் இருக்கின்றார். ஆனால் நோன்பு நோக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை. நேரமின்மையின் காரணமாக மருத்துவர்களின் ஆலோசனைப்படியாக இவ்வாறு இருக்கின்றார் என்றால், நோம்பாளி கடைபிடிக்கும் அனைத்தையும் அவர் கடைபிடித்தாலும் அந்த நோன்பு நோக்கும் எண்ணம் இல்லாததால் அவர் நோன்பு நோற்றவராக மாறமாட்டார். இன்னாதே அவர் நோன்பு நோக்கிற மாதிரியே இருந்தாலும் அல்லாஹ்காண்டி இது பண்ணாலும் அந்த நியத்தை அவர்கிட்ட இருக்கணும். அல்லாஹ்காண்டி நோன்பு நோக்கிறேன் அப்படின்ற நியத்தை அவர்கிட்ட இருக்கணும். உடற்பயிற்சி என்பதற்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ தொழுகையில் கடைபிடிக்கும் அனைத்து காரியங்களையும் ஒருவர் செஞ்சாலும் ஆனால் தொழுகின்றோம் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை என்றால் இவர் தொழுகையை நிறைவேற்றவராக மாறமாட்டார். அதுபோல் தூக்க கலக்கத்தில் எழுந்து தொழுகையில் செய்யும் அனைத்து ஒருவர் செய்கின்றார், ஆனால் தொழுவதாக அவருக்கு உணர்வு இல்லை என்றால் அவரது தொழுகை ஏற்கப்படாது. இதுபோலத்தான் ஒருவர் உழுவின் போது செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் சென்றாலும் ஆனால் உழு செய்ய எண்ணம் அவருக்கு இல்லை என்றால் அவர் உழு செய்கிறது போல் இருக்காது, அது உழு செய்கிறதுக்கு இதாகாது. எண்ணம் இருந்தாலே அது உழு செஞ்சதுக்கான அர்த்தம். உதாரணமாக, ஒருவர் வெளியே சென்று கொண்டிருக்கும் போது மழை பெய்கிறது, உடல் முழுவதும் நனைந்து விடுகின்றன. உழுபோது கழுவ வேண்டிய அனைத்து உறுப்புகளையும் கழுவப்பட்டு விடுகின்றனர். ஆனால் அந்த எண்ணம் அவரிடம் இல்லாட்டி இறங்கி குளிக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். இவருக்கு உழு செய்யும் எண்ணம் இல்லாததால் அவர் உழு செஞ்சதுக்கான அர்த்தம் இருக்காது. எல்லா வணக்கங்களும் நியத் எனும் எண்ணம் அவசியம் என்பதற்காக பின்வரும் ஹதீஸ் சான்றாக அழைத்துள்ளது. அமல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எண்ணத்தை வச்சு தான் நம்மளோட அமல்கள் பூர்த்தி செய்யப்படும். சரி, நாளைக்கான செய்தி இன்ஷால்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி